வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். பாஜகவில் வெல்ல முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு, முதல்வர் மு க ஸ்டாலின். ஸோ இது பொலிட்டிக்கல் நியூஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத தாக்குதல், 16 பேர் உயிரிழப்பு. ஸோ ஒரு யூத பண்டிகை, ஒரு ஜியூஸ் ஃபெஸ்டிவலில் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஹனுக்கா என்கிற ஒரு ஜியூஸ் ஃபெஸ்டிவலில் தான் இந்த அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. The next one, டிஜிட்டல் கைது, ஐஐடி விஞ்ஞானியிடம் ரூபாய் 57 லட்சம் மோசடி. டிஜிட்டல் அரெஸ்ட், அதோடைய கேஸ் ஸ்டடி தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கைது. ஸோ இதில் இந்த விஞ்ஞானிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஐ அதிகாரி என்கிற பேரில் அறிமுகப்படுத்தி ஒரு நபர் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து இல்லீகலாக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அதை வந்து நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன், வழக்கு பதிவு பண்ணுங்கிறதுக்காக பயமுறுத்தி இந்த 57 லட்சம் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஜிட்டல் அரெஸ்ட் நடக்கும். நம்மளை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ஒரு சிபிஐ அதிகாரிங்கிறது நெய்மில் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத வந்து ஃபியர் மூலமாக ஒரு பயமுறுத்தி நம்மள்ட்ட வந்து அதிகமான பணம் மோசடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். ஆல்ரெடி வந்து உச்சநீதிமன்றம் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கேஸுகள் எல்லாமே வந்து சிபிஐ விசாரிக்கணுங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ். இதில் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 1993க்கு முன்னாடி வரைக்கும் 1993 வந்து பார்த்திங்கன்னா சேஷன் வந்து அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் ஆனார். அந்த டைமில் தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து 3 மெம்பர் ஒரு பாடியாக கன்வெர்ட் பண்ணார். அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நபர் மட்டும் தான் இருந்தார், அவரோட நேம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி 3 மெம்பர் பாடியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறதுக்காக 1991 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை 2023 திருத்தம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2023 வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனரை எப்படி நியமிக்கலைங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி ஏற்படுத்துகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் வந்து 2023 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு 3 மெம்பர் கமிட்டி கொண்டு வரணும். அதில் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, தென் ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்க, ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க. இந்த மாதிரி கமிட்டி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணுங்கிறது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை சேஞ்ச் பண்ணி தான் 2023 பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இந்த கமிட்டியில். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தேவைதான் துண்டிக்கும் உரிமை. இதில் ரைட் டு டிஸ்கனெக்ட் ஆக்டுங்கிற ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் இந்த பில்லை வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பர் பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த பில் எதற்காக பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்ஸ் வந்து வேலை முடிஞ்சதுக்கு பிறகு, எம்ப்ளாய்மெண்ட் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஆர் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வீட்டில் இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கான உரிமை. ஸோ ஒன்ஸ் நம்ம ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டில் நம்மளுடைய ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு உரிமையை வந்து இந்த பில்லில் கொடுத்துருக்காங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய ஃபேமிலிக்கு கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு உரிமை மசோதா தான் இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் பில். தென் இலங்கைக்கு 25 டன் மருந்துகள் விமானத்தில் அனுப்பியது இந்தியா. ஆப்ரேஷன் சாகர் பந்து, இந்த ஆப்ரேஷன் மூலமாக தான் இந்த மருந்துகளை வந்து இலங்கைக்கு அனுப்பியிருக்காங்க. தென் இதில் ஒரு டேயை பற்றி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 14 வந்து தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. தென் ஒரு கேஸ் ஸ்டடி. 2 வயது குழந்தை
வன்கொடுமை செய்து கொலை, கருணை மனுவை நிராகரித்தார் திரௌபதி முர்மு. ஸோ இந்த கேஸ் வந்து மகாராஷ்டிராவில் 2012 நடந்திருக்கு. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்சி பெட்டிஷனை வந்து பிரசிடெண்ட் நிராகரிச்சிருக்காங்க. தென் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வந்து இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி வந்து சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு.